முத்து பண்ணது ரொம்பவே சூப்பர்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மீனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முத்து வந்து யார்கிட்ட சொல்லிட்டு போனேன் மீனா ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஸ்ருதி கிட்ட தான் சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகிட்ட கேட்குறாங்க. என்கிட்ட மீனா வந்து சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் நான் இயர்பட்ஸ் போட்டுட்டு மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருந்தேன், அந்த டைமில் வந்து மீனா சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அடுத்து அண்ணாமலை வந்து எல்லாரும் தூங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனோஜ் வந்து முத்து கிட்ட இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்றாங்க. முத்து உடனே உன் பொண்டாட்டி காணணுன்னே நான் கூட வந்து தேட வந்தல, நீ ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை, நீ எல்லாம் பேச வந்துட்டியே அப்படின்றாங்க. மீனா வந்து விஜயாவை கூப்பிட்டு கடமைக்கு தானே கல்யாணம் பண்ணாங்கன்னு நீங்க சொன்னீங்க, இப்ப தெரியுதா முத்து மனசுல நான் எவ்வளவு இடம் பிடிச்சிருக்கேன் அப்படின்றாங்க. விஜயாவும் அமைதியா போயிடுறாங்க. அடுத்து மீனாவும் முத்துவும் மொட்டை மாடிக்கு சாப்பிட போறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காணாம போனதை பத்தி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல முத்து வந்து சத்யா வந்து இந்த மாதிரி என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனா இருந்துகிட்டு அவன் என்ன லூசா எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தான், அதுவும் உங்க மேல கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அடுத்து மீனா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மாவும் சீதாவும் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி சொல்லாம போனேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது சத்யா வராங்க. மீனா கோவமா போயிட்டு சத்யா கிட்ட நீ என்ன திமிரா, எதுக்கு நீ வந்து மாமா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க, உன்னை காப்பாத்துறதுக்காக மாமா உனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு, நீ சிட்டி கூட சேர்ந்துட்டு இப்படி பண்ற, நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப அப்படின்றாங்க. அடுத்து சத்யா வந்து சிட்டி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்க கூடாது, அக்கா வந்து வேலைக்காக தானே போனாங்க, இனி அக்கா மாமா விஷயத்துல தலையே எடுக்கூடாது அப்படின்றாங்க. சிட்டிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன நடக்குது. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.